everything was like a dream for me. எனக்கு கமல் சார் மீனா மேம் வந்து they are just two ordinary people because நான் வந்து தமிழ் படமே பார்க்கல. I didn't know Tamil at that time. Actually அவர் வந்து ரொம்ப சீரியஸ் ஆன் செட். அந்த மேக்கப் it will take 4 hours 5 hours and அந்த ஷூட் ஷெட்யூலும் ரொம்ப சூனாக முடிக்கணும், இல்லைனா மூவியில் சொல்லுவாங்கள்ல பெருசாகிடும், நிஜமாக ஆகும். ஆஃப்டர் அவர் ஷம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக டு கோ அவுட் சைட் ஃபார் லன்ச் ஆர் டின்னர் வித் ஃபேமிலி வித்வுட் ஃபேமிலி. லாஸ்ட் ஸ்டிண்ட் வந்து ஆம்டெக் சிஸ்டம்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐ வாஸ் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங். And over there, through that, I got to work with Tamil Nadu Police, which is one of the dearest things that I've done. And the Kavalan app you would have heard of. I was a project manager on that. Plastic, paper, எல்லாமே ஒரு கடையில் போய் விற்கலாம். அந்த வேஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பட் there are 40 to 50 kinds of waste. வேல்யூவே இல்லை. ஹீரோஸ் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? For sure Vijay Sethupathi, and I have a huge crush on him. Crush on his talent. அது போய் சேர்ந்துருக்கும். He is very charismatic and அந்த மாதிரி screen presence நான் பார்த்ததே இல்லை. ஹலோ அவர் வியூவர்ஸ், நான் ஷர்னிதா. என்னோட யார் இருக்காங்கன்னு தெரியுமா? அவ்வை சண்முகி படத்தில் அந்த ஒரு குட்டி பொண்ணாக வருவாங்க இல்லையா, அவங்க தான் என்னோட இருக்காங்க. பட் நவ் ஷீ இஸ் ப்ராபப்ளி த பியூட்டிஃபுல் லேடி நவ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. 31-year-old lady, yes. Okay. So happy to meet you. I'm so happy to be here. And she is Miss Annie. Yes. எப்படி இருக்கீங்க? I'm doing well, thank you. நீங்கள்? நல்லா இருக்கேன். அண்ட் நாங்கள் வந்துட்டு அந்த படத்தில் பார்க்கும்போது 90s கிட்ஸோட இட்ஸ் அன் ஆல் டைம் ஃபேவரட் மூவி அவ்வை சண்முகின்றது. ஸோ அந்த படத்தில் பற்றி கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கமல் சார், மீனா மேம் அண்ட் லாட் ஆஃப் தேட். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன்? So I've been born and brought up in Chennai. Amma is from Andhra, dad is from Kerala. அவங்க வந்து இங்கே மீட் பண்ணிவிட்டு they started a family here and I was all my life here. சென்னை தான். அப்போ சென்னை தான். ஒரு வருஷம் I went to France to study, but otherwise I've always been here. ஓகே. பட் இவ்வளோ வருஷம் நீங்கள் சென்னையில் இருந்திருக்கீங்க, பட் நாங்கள் ஏன் உங்களை பார்க்கவே இல்லைன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவ்வை சண்முகியில் பார்த்துருக்குறீங்கல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலையே, மிஸ் பண்ணிட்டோமே. ஆக்சுவலாக நீங்கள் ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க, பட் ஐ டோன்ட் திங்க் யூட் ரெக்கக்னைஸ் மீ. ஸோ நிறையா ஸ்டேஜஸில் நான் நிறையா ஆட்ஸ் பண்ணியிருப்பேன், இல்லைனா சீரியல் பண்ணியிருப்பேன். ஒரு 14 அப்படி எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி அவ்வை சண்முகியில் வந்து கமல் சார் உங்களை தேடி கண்டுபிடிச்சாரு? அவர் வந்து கண்டுபிடிக்கல. கலா மாஸ்டர் அண்ட் Raghuram master found me. Okay. My brother was also a model when we were kids. அவர் வந்து ஒரு பாப்பி கூடான ஒரு ஆட் பண்ணிட்டு இருந்தாரு. What is that studios? AVM Studios. Okay. So நானும் பக்கத்து ஸ்டுடியோவில் வேறு ஆட் பண்ணிட்டு இருந்தேன். That director saw me and அந்த ஆடில் நிறையா 50 dancer kids இருந்தாங்க அதில். So lunch break I came to meet my brother and they saw me and they told my mother that Rajkamal Studios is looking for someone, a fair-ish girl. Okay. For this Mrs. Doubtfire remake and I went for the audition. அதுக்கப்புறம் we went. My mother went with the idea to say no. நாங்கள் மூவிஸே பண்ணக்கூடாது, ஆட்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஒரு ஹாபி மாதிரி. ஓகே, மூவிஸ்னால் ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஐ டூ வாண்ட் மை டாட்டர் டு டூ. பட் அந்த மீட்டிங்க்கு போயிட்டு கன்வின்ஸ் ஆகிட்டோம். ஓகே. ஆக்சுவலாக நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன். My mother used to have a habit of do you want to do it or not do it? And I said yes. You wanted to do it. I wanted to do. அவங்க சொன்னாங்க this is a movie. அதுக்கு முன்னாடி I never done a movie, right? So I asked what is a movie. They said நீங்கள் ads பண்ணுறீங்களா, அது மாதிரி நிறைய ads ஒரு 2 வாரத்துக்கு பண்ணணும். Okay. It was a short schedule I remember during my summer holidays. It was a lot of fun. ஸோ கமல் சாரோட ஒர்க் பண்ண அந்த சமயத்தில் மீனா மேம் ஆல்சோ வாஸ் தேர் இன் தி செட். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, இப்போ ஃபன்னியாக இருக்குது, நான் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அப்பயே ஃபன்னியாக இருந்திருக்கும். பட் எவ்ரிதிங் வாஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் மீ. ஐ டென்ட் ரியலி ஃபேண்டசி மாதிரி ட்ரீம்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு கமல் சார், மீனா மேம் வந்து தே ஆர் ஜஸ்ட் two ordinary people because நான் வந்து தமிழ் படமே பார்க்கல. I didn't know Tamil at that time. Not that இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வரும், but that time I didn't know one word of Tamil.
ஸோ they were two very nice people, but ஆனால் அவுட்டோர் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா I would see the crowds go crazy just to meet them or talk to them or be in the parameter. And appo kuda it didn't hit me how big they are. So all my experiences on set were very like a family. ஸோ எல்லாத்தையும் வந்து ட்ரபிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ட்ரபிள்னா இன்க்விசிட்டிவாக இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ கமல் சார் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப சீரியஸ் ஆன் செட். அண்ட் அந்த சீரியஸ்னஸ் செட்லேயே இருக்கும். யூல் ஃபீல் த ப்ரெஷர் ஆஃப் இட். மெயின்லி என்னென்னா அவர் ரொம்ப ஏர்லியாக வருவார். ஓகே. ஆல்ரெடி அப்போ உத்தண்டிக்கு போகிறது ஈஸியாக இருக்காது. இந்த மாதிரி தீஸ் டைம்ஸ் ஈஸியாக ரோடு இல்லை. ஸோ அப்பயே ஒரு 2 hours எடுக்கும் அங்கே போகிறதுக்கு. அவர் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு அந்த மேக்கப் இட் வில் டேக் 4 hours 4-5 hours. அண்ட் அந்த ஷூட் ஷெட்யூலும் ரொம்ப சூனாக முடிக்கணும். இல்லைனா மூவியில் சொல்லுவாங்கள்ல பெருசாகிடும், நிஜமாக ஆகும். ஸோ ஆல் த ப்ராஸ்தட்டிக்ஸ் த ஃபேஸ் வில் ஸ்டார்ட் லுக்கிங் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால ரொம்ப சீரியஸாக இருக்கணும். டைலாக் there is only room for 1 take 2 takes. there is no extra 4-5 takes. So பயம் தான் அப்போ. he's never shouted at me. Ana or tadav in the beginning I remember him shouting at someone else, not even shouting, getting angry for a very legit reason நான் நினைக்கிறேன். பிகாஸ் கரெக்டான விஷயத்துக்கு கோவப்பட்டிருந்தாரு. 100% யாரோ பப்ளிக்ல ஒரு ஷூட், அந்த டெம்பிள் ஷூட் நினைக்கிறேன். someone kept taking photos. அப்போ ஃப்ளாஷ் கேமரால அந்த ஃப்ளாஷ் வந்து ஷார்ட்ல வந்துட்டு இருந்தது. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் he had the makeup on, பட் ரொம்ப டிலேஸ் ஆகிட்டே இருந்தது. அண்ட் நிறையா பேர் செட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, டிரெக்டர் சொன்னார், அசிஸ்டன்ட் சொன்னாங்க. ஃபைனலாக he got angry and he snapped. அதுக்கப்புறம் I was very அதுக்கப்புறம் உங்கள் ட்ரபிள் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க. I never troubled him, but yes, I was also quiet, so I just became like that. ஸோ அவ்வை சண்முகி படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு. அண்ட் வெற்றிமாறன் சாரோட ஆடுகளம் படத்தில் தாப்சி பண்ண ரோல் வந்து உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஆமாம், அம்மாவை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் தேர் ஆஃபீஸ். ஆனால் நான் வந்து ஒரு ஹார்ஸ் மாதிரி அப்போ ஐ டெஃபினட்டாக வாண்டட் டு கோ டு ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்டடி. ஓகே. அப்போ தான் ஐ காட் அ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ அது ஒரு சாய்ஸ் ஐ மேட் அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். ஓகே. ஏன் பண்ணலைன்றதுலாம் இல்லை இல்லை, பிகாஸ் என்னோட பர்சனாலிட்டியே மாறிடுச்சு. ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் அந்த டைமில் ரோல்ஸ்னால் ஒரு வெரி செட் ரோல் இருந்தது ஒரு ஃபீமேல் லீடுக்கு. அண்ட் இட்ஸ் பெட்டர் ஐ டென்ட் டேக் சம்மன் எல்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஃப்ரான்ஸ் படிப்பு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டீங்க. ஒருவேளை மேபி அந்த டைமில் தட் ஃப்ரான்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் பண்ணியிருந்திருப்பீங்களா? I never thought about it. Maybe not. Because என்னோட லைக் ஐ செட் நான் எப்படி இருந்த ஒரு 17 till 31 ஐ எம் த சேம். ஓகே. ஐ பிகேம் ஆஃப் அன் இன்ட்ரோவர்ட். ஒரு சைல்டாக இருக்கிறப்போ செட்டில் இருக்கிறப்போ இன்ஹிபிஷன்ஸ் இல்லை. யூனோ யார் என்ன நினைப்பாங்கன்றது இல்லை. இப்போ கூட ஐ டேக் ஆட்டோ அண்ட் கோ. அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு ஐ டென்ட் வாண்ட் டு லூஸ் தட் ஃப்ரீடம். ஸோ பிகாஸ் ஆஃப்டர் அவ்வை சண்முகி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக டு கோ அவுட் சைட் ஃபார் லன்ச் ஆர் டின்னர் வித் ஃபேமிலி வித்தவுட் ஃபேமிலி. ஸோ ஜஸ்ட் பிகேம் அ திங் தட் ஐயோ எனக்கு அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் இன்னும் ஒரு வேல்யூ. இப்போ கூட ஐ லைக் மை ஆட்டோ கைஸ் whenever they see me they'll be like நீங்கள் எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரி. லைக் இல்லை இல்லை நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. ஸோ திரும்பவும் அந்த வந்து ஃப்ரீடம் லூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, அதனால நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒர்க் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒர்க்கை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அது என்ன ஒர்க்? என்னோட கெரியர் வந்து ஒரு 10 years ஒரு ஸ்டோரி. ஐவ் ஆல்வேஸ் பின் ஒர்க் ஓரியன்டட். ஸ்டார்ட் பண்ணது ஒரு அட்வர்டைசிங் பேக்ரவுண்டில், கிளைண்ட் சர்வீஸிங்கில். ஐ எம் நாட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் ஃபீல்ட், ஆல்வேஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்.
லாஸ்ட் ஸ்டிண்ட் வந்து Amtech Systemsனு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் I was head of marketing. And over there, through that, I got to work with Tamil Nadu Police, which is one of the dearest things that I've done. And the Kavalan app you would have heard of. I was a project manager on that. I helped, test it and change it and tweak it. So it's one of my proudest achievements. Wow. And adukapron, that time Sir Commissioner Sir TKR Sir was Chennai Commissioner, and our வந்து DGP ஆனவொடனே we moved to Tamil Nadu Police and we did lot of projects for them. That time நிறையா community projects பண்ணிட்டு இருந்தேன் with the police, without the police, with different government agencies. ஒரு 2017ல என்னோட ஃபோக்கஸ் while I was still in the job, என்னோட ஃபோக்கஸ் ஒரு waste managementல கொஞ்சம் லீன் ஆயிடுச்சு. Then while doing research ஒரு rabbit hole மாதிரி நான் போயிட்டேன், and I decided I have to quit my job and waste managementல ஏதாவது பண்ணணும்னு. Okay. ஸோ ஒரு இயர் ஒர்க் பண்ணிட்டு காசு சேவ் பண்ணிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அது பேர் Wasted 360 Solutions. Okay. We are based in Chennai and we work in zero value or low value waste. அதுனா பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாமே ஒரு கடையில் போய் விற்கலாம், அந்த வேஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பட் தெர் ஆர் 40 to 50 kinds of waste வேல்யூவே இல்லை. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட், சிகரெட் பட்ஸ், இந்த ஜூஸ் கார்ட்டன்ஸ், பெவரேஜ் கார்ட்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. டியூப் லைட்ஸ், பல்ப்ஸ், இந்த கேட்டகரியில் ஐ ஹாவ் அ ஃபோக்கஸ் பிகாஸ் ஐ பிலீவ் எவ்ரி திங் எல்ஸ்க்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்கும் வேல்யூ இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி, அதுக்கும் வேல்யூ வரணும். அப்போ தான் லேண்ட்ஃபில்க்கு போகாது, அப்போ தான் வேஸ்ட்டாக யாருமே தூக்கு போட மாட்டாங்க. வி ஹாவ் அ இன்ஃபார்மல் வேஸ்ட் செக்டர். அண்ணாஸ் who come in that வண்டி, who come door to door and say give me paper, நான் வந்து 10 ரூபாய் கொடுக்குறேன், 15 rupees I'll give you. So basically I'm a glorified kuppakari. That's what I call myself. I'm very proud of it. There's nothing I find derogatory about that term. So yeah, that's Super. what Wasted does. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ யாருமே வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாங்கன்னா, ஐ திங்க் ஒருத்தவங்க உட்காந்துட்டு வென் ஷீ சேஸ் நான் ஒரு க்ளோரிஃபைட் குப்பைக்காரி, டஸ் கிவ் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்கள் அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன ப்ராசஸ் முடிச்சு வெளியே வரும்? So different categories, different processes are there. இப்போ வந்து I'm focused on one project called Take Me Back, which is we are focused fully on used beverage cartons in the juice milk dabbas. அது வந்து யூஸ்வலாக லேண்ட்ஃபில்ல தான் போவோம். நம்ம அந்த யூஸ் அண்ட் த்ரோ மென்டாலிட்டி இருக்குது. ஜூஸ் குடிச்சிட்டு வி ஜஸ்ட் க்ரஷ் இட் அண்ட் த்ரோ இட். பட் நம்ம அப்படி பண்ணால் ரீசைக்கிள் ஆகாது, மக்காது இல்லைங்களா? இம்மீடியட்டாக இட்ல அட்ராக்ட் பெஸ்ட் ஆர் சம்திங், அண்ட் அது டெஃபினட்டாக வேஸ்ட்டாக தான் போவோம். ஸோ இட் வில் எண்ட் அப் இன் ஆர் லேண்ட்ஃபில். So along with Tetra Pak Delhi, the company who makes these cartons, ஒரு சென்னை based campaign பண்ணிட்டு இருக்கோம். பாம்பே பூனேல பண்ணிட்டு இருக்காங்க, only with school students, where they take the cartons back. அது கூட furniture பண்ணுவாங்க. ஸோ ஷீட் மாதிரி ரீசைக்கிள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஷீட்ஸ். Okay. அண்ட் அது கூட furniture நிறையா பண்ணலாம். அண்ட் சென்னையில் என்ன பண்ணுறோம், அந்த ஷீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்னிச்சர் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் we are going to donate it to the corporation shelters or schools that need it. ஸோ இதை வந்து அந்த வேஸ்ட்டு ஃபர்னிச்சராக மாற்றி அதை நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க. கரெக்ட். டு ஆல் த நீடி பீப்புள், யாருக்கெல்லாம் தேவை. த்ரூ த சென்னை கார்பரேஷன் அவங்களுக்கு நிறையா வான்ஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேர்ம்ஸ். corporation schools they need school desks, chairs, they need benches, apro shelters in the orphanages for abandoned kids, they need beds, desks for their library. So the corporation commissioner only launched this campaign. So after we collect enough cartons, we'll go make it into furniture and idella we'll donate in Chennai. ஸோ உங்கள் ஃபார்ம் கம்பெனி பற்றி சில புது புது விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வருது. ஸோ அது என்ஜிஓவா இல்லை அது ஒரு கம்பெனியாக நீங்கள் நடத்துகிறீங்களா? Wasted வந்து ஒரு sole proprietary concern. I'm the only person working there. Okay, நீங்கள் மட்டும் ஓன் பண்ணுற ஒரு விஷயம். Yes. And also working, and நிறையா volunteers, part-timers, my friends help me a lot என்னோட ஒர்க்கோட. anytime I need some sort of project help. ஆனால் இந்த
என்னோட கொலாபரேஷன் வந்து அர்ப்பணம் ட்ரஸ்டோட இந்த சர்ச் பார்க் ஸ்கூலோட ட்ரஸ்ட், அது 30 years old NGO in சென்னை. அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி விமன் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. தே ஹெல்ப் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு லைவ்லிஹுட், ஸோ தே டேக் கேர் ஆஃப் தேர் ஃபேமிலிஸ். அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட் சென்னையில் இங்கே பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் செம்மஞ்சேரியில் இருக்குது, பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி பார்டர். ஸோ I'm so happy that in the lockdown there we were able to give 6 women jobs because of this. And along the way எனக்கு employees vanda, I want to use women, give them free skills and get them to work for me, because when you help a woman you help a family, and right. that is very important to me. So Arpanam Trust has been ஒரு பெரிய light for me. நீங்கள் சொன்னீங்களே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆப்ரிஹென்ஷன் இருக்குது work பண்றதுக்கு, or to tell that you're from that, and I can see on the effect. And to go to Arpanam Trust, அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. They are so proud and happy, especially when they see someone who's young who's doing this, and அவங்களுக்கு தெரியும் I've acted in Avaishangi, so they get very excited. And the 6 women அவங்க வந்து ஒரு 35 to 50 age groupல இருப்பாங்க. And லாக்டவுனில் டெஃபினட்டாக அவங்களுக்கு no jobs, no livelihood. And in the 6 வந்து hopefully will become 60 someday. And இந்த வேஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த யூஸ் பெவரேஜ் கார்ட்டன்ஸ் இல்லாமல் நிறையா இந்த 20-30 கேட்டகரிஸ் நான் மென்ஷன் பண்ணினேன். those I want to focus on, and that's where I want to take wasted. So we all wish you the best. 660 and 6000 it's going to be big. Thank you so much. So unga future plans enna for the company, for the sole proprietorship? So I grow with the company, and whatever in the used beverage cartons madri, in the cigarette butts, old furniture, construction material, tube lights, bulbs, இந்த மாதிரி ஒரு எனக்கு wish list மாதிரி ஒரு numbers இருக்கு. cigarette butts is something நான் ஒரு 3 வருஷம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த harmful effects எப்படி ஈஸியாக சோர்ஸ்லேருந்து எப்படி கலெக்ட் பண்ணணும், பிகாஸ் nobody realizes ஒரு cigarette butல பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு cigarette butt can contaminate 5,000 liters of water. And the madri, the numbers are really bad, and any waste ends up in the ocean. Right. So to work on this has been little difficult, but that would be the next immediate step, and it's sole proprietary concern. Where wasted goes, I go. Right. So company oda future plans எல்லாம் இருக்கட்டும். உங்க future plans என்ன? எப்போ கல்யாணம்? My kalyanam is already with my work. இது எல்லாருமே சொல்ற பதில், ஈஸியா எஸ்கேப் ஆகுற கேள்விகள்லாம். பாய்ஸ் இல்லைங்க, போய் பேசாதீங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பசங்க கேட்டாங்கன்னா உயிரே விட்டுருவாங்க. எனக்கு இமிக்ரேட் எங்கேயாவது மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருந்தது. கனடா இல்லை நியூசிலாண்ட் வந்து நாட் அ டென்ஸ்லி பாப்புலேட்டட் பிளேஸ், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் சான்ஸ் இல்லை. மேபி இந்தியாவிலவே ஒரு கேரளா இல்லை ஒரு கோவா இல்லை ஒரு ஒரு பிளேஸ். ஐ டோன்ட் ப்ரிஃபர் சிட்டி லைஃப். இப்போ கூட நான் ஈசிஆரில் இருக்கிறேன். ஆனஸ்ட்லி தேர் இஸ் நோ பிளான்ஸ், அந்த மாதிரி பிளான்ஸ் இல்லை. I would love to adopt an older child, maybe 8 and above, but ஒரு financially independent-ஆக இருக்கணும் இது பண்ணுறதுக்கு. So I'll wait and do that. ஓகே, கேரளான்ட்டிங்க, கோவான்ட்டிங்க, தமிழ்நாட்டை கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல நீங்கள். I like coastal places. I know, see, I love Chennai. இந்தியாவில் தங்கணும்னா I can only be here. So that's why I've been here. I've made my base here. நான் எங்கேயுமே போல, ஃப்ரான்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். So I don't think I'll move anywhere, but it's a dream that I hope I can have. நான் சொன்ன மாதிரி I'm too wastedல. So let's see how the next 5-10 years are. And then so full இப்போ business இருந்ததுனால you cannot think of ஒரு பசங்களை பற்றி எதுவுமே இப்போ இல்லை. சரி, அவங்களாம் வேணாம். ஹீரோஸ், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? For sure Vijay Sethupathi, and I have a huge crush on him, and I did meet him also in Chennai, and crush on his talent. He is very charismatic, and அந்த மாதிரி screen presence நான் பார்த்ததே இல்லை. I actually only after Avaishangi I started watching Tamil movies, and also very few.
but I won't miss a Kamal movie for sure. I'll see all, and Rajini movie for sure. But after that, to see anything else, it's only been Vijay his Sethupathi. movies. Yeah. ஸோ அவரை மீட் பண்ண தான் சொல்லியிருந்தீங்கல்ல I was blushing the entire time. சிரிச்சிட்டே இருந்தேன். I was like, oh my god, I love you. And he's like, நீங்களும் படத்துல நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். Someone had told him there, and I was like, yeah, I'm also a fan. I was like, thank you so much. That's all. It was a very short interaction. ஸோ அவ்வை சண்முகி பார்த்தவங்க எல்லாருமே ஃபேன்ஸ் தான். ஸோ இந்த பார்த்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க உங்களை, சேயிங் நான் அவங்கள வந்துட்டு யூனோ அந்த டைமில் 90s கிட்ஸ் நாங்கள் பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே உங்களை இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய வரும். நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒன்ன மாதிரி பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கிரஷ். ஐ கெட் தோஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ். இப்போ இன்னும் ஒரு 5-10 டைம்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் சரி உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் சரி. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பார்ட் ஆஃப் பீங் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம அவள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.